காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இவ்வினிய அழகிய அணிவகுப்பு விழாவில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அணி, தமிழ்நாடு கமாண்டோ அணி, தமிழ்நாடு பெண் காவல் அணி, கடலோர காவல் படை அணி, நீலகிரி அணி என 5 அணிகளுடன் கொடி அணிவகுப்பும் இன்னும் சில மணித்துளிகளில் நம் கண் முன்னே வீறு நடையிட இருக்கிறார்கள். நாடு காக்க, நகர் காக்க, ஊர் காக்க, ஒற்றை மனிதனை காக்க, மொத்தத்தில் மனித குலம் காக்க இதோ நம் முன்னால் காவல் படையினர் தயார் நிலையில் நிற்கும் நம் காவல் படையினரை காணலாம். வெயிலோ, புயல் மழையோ, காற்றோ, நெருப்போ, இரவோ, பகலோ என எல்லா நிலையிலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் வைர வரிகளை நெஞ்சில் நிறுத்தி, நேர்மையை தன் வாழ்வோடு பொருத்தி களம் காண நிற்கும் நம் நாயகர்களை பாருங்கள். தொடர்ந்து காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்று வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையில் சிறந்து விளங்கிய காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடந்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. முதலமைச்சர் சற்று முன்பு வருகிறார். அவரை தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தமிழக டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் வரவேற்றார்கள். தற்போது முதலமைச்சர் காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இந்த விழாவில் காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு துறை, தடய அறிவியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பதக்கங்களை முதலமைச்சர் வழங்கி பாராட்டுகிறார். இந்த நிகழ்வுல அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்துறை அமைச்சருடைய பதக்கங்கள் 129 போலீசாருக்கும், ஊர்காவல் படையைச் சேர்ந்த 7 பேருக்கு வழங்கப்படுகிறது. அதே போல தீயணைப்பு துறை சேர்ந்த 14 பேருக்கும், சிறைத்துறையை சேர்ந்த 8 பேருக்கும் இந்த உள்துறை அமைச்சருடைய பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சருடைய பதக்கங்கள் 243 போலீசாருக்கும், ஊர்காவல் படையைச் சேர்ந்த 8 பேருக்கும், தடயவியல் துறையை சேர்ந்த 4 பேருக்கும், தீயணைப்பு துறையை சேர்ந்த 27 பேருக்கும், சிறைத்துறையை சேர்ந்த 19 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 459 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரே நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறை உள்ளிட்டவர்களுக்கு நேரடியாகவும் பதக்கங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. முதலமைச்சர் இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் காவல்துறையுடைய வாகனத்தில் சென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவரோடு தமிழக டிஜிபியும் உடன் சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக காவல்துறையுடைய சாகச நிகழ்வுகளும் நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் பதக்கம் வழங்கக்கூடிய நிகழ்வு தொடங்க இருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.